சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருந்த காலகட்டத்தில் அவருடைய திறமையால் இந்தியாவை பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுத்தவர் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் 10 ஆண்டு காலம் இந்திய நாட்டுடைய பிரதமராக இருந்து சிறப்பாக ஆட்சி புரிந்தவர். அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழ்நாட்டையே முழுக்கக்கூடிய அதிர்ச்சியான தகவல், அண்ணா பல்கலைக்கழகம் பொறியியல் கல்லூரி இந்திய அளவில் ஒரு சிறந்த பல்கலைக்கழகமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் படிப்பதே மாணவிகளுக்கு ஒரு சிறப்பாகும். இந்த அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் படித்த மாணவர்கள் பல்வேறு சாதனை படைத்திருக்கின்றார்கள். இந்திய அளவிலும் சரி வெளிநாட்டிலும் சரி பல்வேறு வேலைவாய்ப்புகளை பணிபுரிந்து வருகிறார். அப்படி அண்ணா பல்கலைக்கழகம் என்று சொன்னால் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவை மட்டுமல்ல, உலக அளவிலே தெரிந்து கொள்ளக்கூடிய புகழ்மிக்க பல்கலைக்கழகமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பல்கலைக்கழகத்தில் 23ஆம் தேதி இரவு 7:45 மணி அளவிலே ஞானசேகரன் என்பவர் அந்த பல்கலை வளாகத்திலே அத்துமீறி நுழைந்து அந்த பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற மாணவனும் மாணவியும் பேசிக்கொண்டிருந்த பொழுது அந்த மாணவனை அடித்து உதைத்து அங்கிருந்த மாணவியை பலாத்காரமாக அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி செய்திருக்கின்றார். அதோடு பாலியல் வன்கொடுமை செய்கின்ற அந்த செயல்பாட்டினை அவருடைய செல்போனிலே படம் பிடித்ததாகவும் அந்த மாணவி தெரிவித்திருக்கின்றார். அதோடு பாலியல் சீடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அவருக்கு செல்போன் அழைப்பு வந்ததாகவும் அவர் ஒருவிடம் சார் என்று பேசியதாகவும் அந்த மாணவி புகாரிலே தெரிவித்திருக்கின்றார். அந்த சார் யார் என்பது இதுவரை வெளிப்படுத்தவில்லை. அந்த மாணவி சம்பந்தப்பட்ட காவல்துறையிலே காவல் நிலையத்திலே புகார் செய்திருக்கின்றார். அந்த புகார் எல்லாம் இது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் காவல் உயர் அதிகாரி அவர்கள் அந்த பாலியல் வன்கொடுமை செய்தது ஒருவர் தான், அவர் ஞானசேகரன் தான் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் மாணவி அவர்கள் புகார் கொடுக்கின்ற அந்த புகாரிலே அந்த ஞானசேகரன் அவர்கள் சார் என்று செல்போனிலே பேசியிருக்கிறார் என்று குறிப்பிட்டார். அப்படி என்றால் அவர் யார் என்று இதுவரை உயர்காவல்துறையர்கள் தெரிவிக்கப்படவில்லை. இதை மறைக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் படிக்கின்ற அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் எப்படி இவர் அடிக்கடி அங்கே நுழைந்து வளாகத்தில் சுற்றி தெரிய முடியும்? எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டத்தில் இருந்து மாணவிகள் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பொறியியல் படிப்பில் படித்து வருகிறார். அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கின்றது? இன்றைய தினம் பெற்றோர்கள் அச்சப்படுகின்றார்கள். அரசை நம்பித்தான் அந்த பெற்றோர்கள் மாணவி அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியை படிக்க வைக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் அந்த அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியிலே சுமார் 70 சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருப்பதாகவும் அதில் 56 சிசிடிவி கேமராக்கள் தான்
வேலை செய்வதாகவும் தெரிவிக்கின்றார்கள். மற்றவை ஏன் இயங்கவில்லை? 56 சிசிடிவி கேமரா தான் இயங்குவதாகவும் மற்றவர்களும் இயங்கவில்லை என்ற ஒரு வெட்கக்கேடான செயலை இந்த அரசு தெரிவித்திருக்கின்றது. அது ஒரு முக்கியமான பகுதி. அப்படி மக்கள் நடமாட்டம் கூடிய அந்த பகுதியிலேயே இப்படிப்பட்ட ஒரு பாலியல் வன்கொடுமை நடப்பது கண்டிக்கத்தக்கது. அதோடு ஞானசேகரன் என்பவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி. இவர் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக பத்திரிகையில செய்தி வந்துள்ளன. சில வழக்குகள் தீர்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் பல வழக்குகள் நிலுவிலே இருக்கின்றன. இப்படி சரித்திர பதிவேடு உள்ள குற்றவாளி எப்படி தங்குதடை இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் நடமாட முடியும்? இதை எப்படி அனுமதித்தார்கள்? இப்படிப்பட்ட சரித்திர பதிவேடு உள்ள குற்றவாளிகள் உள்ளே நுழைந்தால் இப்படிப்பட்ட நிலைமைதான் ஏற்படும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற போது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டது. யார் குற்றம் செய்தாலும் அவரை உடனடியாக கைது செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்றைய தினம் இந்த குற்றவாளி திரு ஞானசேகரன் அவர்கள் 23ஆம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்குது. 24ஆம் தேதி இந்த மாணவி காவல் நிலையத்தில் புகார் செய்திருக்கின்றார். புகார் செய்தவுடன் இந்த ஞானசேகரனை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போது விடுவித்து விட்டார். இது எந்த விதத்தில் அவர் விடுவிக்கப்பட்டார்? பாலியல் வன்கொடுமை செய்த ஒருவரை புகார் வந்த பிறகு அவரை கைது செய்யாமல் ஏன் வெளிவிட்டீர்கள் என்று மக்கள் கேட்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, இன்றைக்கு காவல்துறை உயரதிகாரி சொல்கிறார், ஹோஸ்டலில் இருந்து 100க்கு கம்ப்ளைண்ட் வந்தவுடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக ஒரு கருத்தை சொல்கிறார். இன்றைய தினம் அந்த துறையுடைய அமைச்சர் சொல்கிறார், ஹோஸ்டலுக்கு கம்ப்ளைண்ட் வரவில்லை, 100% வரவில்லை, நேரடியாக காவல் நிலையத்தில் தான் இந்த மாணவி புகார் கொடுத்தார் என்று முரண்பட்ட கருத்தை சொல்லியிருக்கிறார். காவல் ஆணையார் ஒரு கருத்தை சொல்கிறார். இந்த துறையினுடைய அமைச்சர் நேர்மறையான ஒரு கருத்தை சொல்கிறார். இந்த முரண்பட்ட கருத்து இருக்கின்ற காரணத்தினால்தான் உண்மை நிலை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இதில் ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாக பத்திரிகையிலும் வலைதளங்களிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஞானசேகரன் என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவராக இருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. வலைதளங்களிலே செய்திகள் வந்திருக்கின்றன. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆளுங்கட்சியை சேர்ந்தவரை தப்பிக்க வைக்க இந்த காவல்துறை செயல்படுகின்ற அச்சம் மக்களிடத்தில் இருக்கின்றது. ஆகவே நடுநிலையோடு உண்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கின்ற விதமாக விசாரணை நடைபெற வேண்டும் என்றால் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும். அதோட பல அமைச்சரோடு அந்த ஞானசேகரன் இருப்பதாக புகைப்படம் வந்திருக்கின்றது. அதற்கு பல்வேறு காரணங்களை அமைச்சர் சொல்கிறார்கள். நான் அதற்குள் செல்லவில்லை. இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலே பொறுப்பில் இருப்பதாக பத்திரிகைகளிலும் வலைதளங்களிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதை மறைப்பதற்கு எவ்வளோ நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த வழக்கு பதிவு செய்தவுடன் அவர் பெயர் இடம்பெற்ற அந்த விளம்பர பேனர்கள், அந்த நோட்டீஸு, அந்த போஸ்டர்லாம் கிழித்தெறியப்பட்டிருந்ததாக செய்தியில் வருகின்றன. ஆக திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்த ஒருவர் பாலியல் வன்கொடுமையில் சிக்கக்கூடாது என்ற நிலையில்தான் இருப்பதாக சந்தேகம் எழுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால், உண்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொன்னால், இனியும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தமிழகத்திலே நடைபெறக்கூடாது என்ற நிலையில் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும். அதோடு இன்றைக்கு அண்மை காலமாக பார்த்தீங்களா,
இந்த 2-3 மாதங்களில் சென்னை மாநகரத்தை சுற்றி பல்வேறு பாலியல் கொடுமை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் அண்ணா நகர் பகுதியில் ஒரு சென்னை அண்ணா நகரில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரை பெற்றுக்கொண்டு மகளிர் காவல் நிலையத்தில் போலீஸார் வழக்கு பதிவு செய்துவிட்டு விசாரிப்பதில் அலட்சியம் காட்டிய காரணத்தினால இது குறித்து சிறுமியின் பெற்றோர் கேட்டபோது போலீஸ் அவர்களை எச்சரித்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த வழக்கு கோயம்பேடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த தகவல்களெல்லாம் பத்திரிகையில் வந்த செய்தியின் காரணமாக உயர்நீதிமன்றமே தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரித்து இந்த வழக்கு உண்மையாக நடைபெற வேண்டும், பாதிக்கப்பட்டவர்கள் நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பை எதிர்த்து திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருக்கு. ஒரு வெட்கக்கேடான செயல். உயர்நீதிமன்றமே தானா முன் வந்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்த பிறகும் ஏன் உச்சநீதிமன்றத்தில் இந்த அரசு மேல்முறை செய்ய வேண்டும்? இதில் என்ன மர்மம் இருக்கின்றது? யாரை காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி செய்கின்றது? பாலியல் வன்கொடுமை செய்கின்றவர்களை தண்டிக்க வேண்டும். அதற்கு மாறாக ஒரு மூத்த வழக்கறிஞரை வைத்து டெல்லியிலே உச்சநீதிமன்றத்தில் வழக்காடுவது எந்த விதத்தில் நியாயம் என்று மக்கள் கேட்கின்றார்கள். இப்படிப்பட்ட சம்பவம் அரசாங்கமே செய்கின்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்டவர்கள் துணிச்சலோடு இந்த பாலியல் கும்பலில் ஈடுபடுகிறார்கள். அதோடு மற்றொரு மாணவி சென்னை செந்தாரப்பேட்டையில் மணலம் குன்றிய ஒரு மாணவி கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தாங்க. அவர்களில் 10க்கும் மேற்பட்டவர் தொடர் பாலியல் கொடுமையில் ஈடுபட்டிருக்கிறார். இது சென்னையில் மட்டும் நடைபெற்ற சம்பவம். பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இந்த அரசு வழக்கம் போல கிடப்பில் போட்டாங்க. இப்படி திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு சிறுமிகள் உட்படுத்தப்படுறாங்க, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, மாணவிகள் பாதிக்கப்படுறாங்க. அதோட புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அங்கே அரசு மருத்துவமனையில் செவிலியராக ஒருத்தர் பணிபுரிஞ்சிட்டு வராரு. அவருடைய அந்தரங்க போட்டாவை காட்டி திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகி அந்தரங்க போட்டாவை காட்டி 10 லட்சம் ரூபாய் கொடு என்று மிரட்டியிருக்கின்றார். அந்த செவிலியர் உடனடியாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பதை புகார் கொடுத்தார். மாவட்ட எஸ்பி அவர்கள் அங்கே இருக்கின்ற அறந்தாங்கில் இருக்கின்ற டிஎஸ்பிக்கு பரிந்துரை செய்திருக்கின்றார், இது விசாரிக்க வேண்டும் என்று. கிட்டத்தட்ட 15 நாட்கள் கிடப்பிலே போடப்பட்டார். அதற்கு காரணம் அவர் திமுக கட்சி சேர்ந்தவர் என்று பத்திரிகையிலையும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. பார்த்தீங்களா, அவர் பொறுப்பாளர்கள் சொல்றாங்க, முக்கிய பொறுப்பாளர்களாக சொல்றாங்க. இதுக்கு சட்டத்துறை அமைச்சர் இவருக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கிறாக தகவல் வெளியாகியுள்ளன. இப்படி திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் இப்படி பாலியல் வன்கொடுமைக்கு கொடும் குற்றச்செயலில் ஈடுபடுகின்றவர்கள் திமுக கட்சி சேர்ந்த பெரும்பாலும் இருப்பதாக செய்திகள் வலைதளங்களில் வந்து கொண்டிருக்கின்றன. இதனால தான் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை, குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்றைக்கு தமிழகத்தில் குற்றவாளிகள் கொஞ்சம் கூட அச்சமில்லாமல் குற்றச்செயலில் ஈடுபடுகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடந்தது. ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை செயல்பட்டது.
நாங்கள் சுதந்திரமாக செயல்பட விட்டோம். குற்றம் செய்வர்கள் அச்ச உணர்வோடு இருந்தார்கள். குற்றம் செய்வர்களுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். ஆனால் திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே குற்றவாளி சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காட்சி பார்க்குறோம். காவல்துறை அதிகாரிகளுக்கு சுதந்திரம் கிடைக்கல. வேலிய பயிர் மேஞ்ச மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய நிலை இருக்குது என்பதை இந்த நேரத்தில் தேடி சொல்லுங்க. நீங்க முதலமைச்சரா இருந்திருக்கீங்க, காவல்துறை கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. இப்ப இருக்கக்கூடிய காவல்துறை இந்த ஒரு பதட்டமான ஒரு வழக்குல எஃப்ஐஆர் வெளியே கசிஞ்சிருக்கு. நேற்று பிரஸ் மீட்ல கமிஷனர் என்ன சொல்றாருன்னா டெக்னிக்கல் எரர்னு சொல்றாரு. நீங்களும் முதலமைச்சரா இருந்திருக்கீங்க, காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கீங்க, அவர் சொல்றது எந்த அளவுக்கு நியாயம்? ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்த பொழுது மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி, இப்படிப்பட்ட குற்ற செயலில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம். எந்தவித ஒரு அரசியல் தலையிலும் இல்லாதது இன்றைய நிலை தலைகீழாக மாறிவிட்டது. இது மாதிரி போட்டோ எடுத்து காட்டுறாங்க. காவல்துறை அதிகாரிகள் அவர்களை மீது வழக்கு போட தயங்குகிறாங்க. அதனால தான் இப்படிப்பட்ட குற்றங்கள் சர்வசாதாரணம் நடக்குது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன். இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன். இன்றைக்கு இருக்கிற காவல்துறை ஆணையாளர் சொல்றாரு, போஸ்டல் இருந்து 100க்கு கம்ப்ளைண்ட் வந்தது, அதன் பிறகு நான் வழக்கு பேசுகிறேன். இன்றைக்கு செய்தி இதே அடுத்தது வரேன். இன்றைக்கு அமைச்சர் என்ன சொல்றாரு? போஸ்டலுக்கு கம்ப்ளைண்ட் வரவில்லை, நேரடியாக காவல் நிலையத்தில் மாணவி புகார் செஞ்சிருக்கான்னு சொல்றாங்க. இதுலயே மாறுபட்ட கருத்து இருக்குது. இதுதான் காவல்துறையுடைய நிலைமை. இன்னொன்னு, எஃப்ஐஆர் எப்படி கணிஞ்சது? இன்றைக்கு புகார் கொடுக்கப்பட்ட மாணவியுடைய அந்த நிலையெல்லாம் பத்திரிகையில் வெளியே வந்தது. பேரே வரக்கூடாது, சட்ட நீதியாக பேர் வரக்கூடாது. ஆனால் எஃப்ஐஆர் பதிவு செய்த பிறகு அந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியில் வந்தது இன்றைக்கு கேட்டால் காவல்துறையில் ஏதோ சாக்கு போக்கு சொல்கிறாங்க. அந்த எரர் வந்துடுது, டெக்னிக்கல் எரர் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையல்ல. நேற்றைய தினம் இதே ஆணையார் சொல்கிறார், தவறு நடந்தால் நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னார். இன்னைக்கு மாற்றி பேசுகிறாங்க. நிறைய பொண்ணுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இப்போ அந்த பொண்ணுங்கள்லாம் எப்படி தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? நிச்சயமாக இந்த அரசாங்கத்தை நம்பி யாரும் புகார் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா புகார் கொடுக்குறவங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை இருக்குது. எப்படி புகார் கொடுப்பாங்க? ஒரு அரசாங்கம் நடுநிலையோடு செயல்பட்டா புகார் கொடுப்பாங்க. இதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த ஆட்சியில் இந்த அண்ணா நகர் பகுதியில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்டு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு அதை விசாரிக்கவில்லை என்று வேறொரு காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு அந்த செய்தி வெளியில் வந்த பிறகு தானாக உயர்நீதிமன்ற நீதிபதி அந்த வழக்கை எடுத்து விசாரித்து அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் அடிப்படையில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போடுறாங்க. அதை எதிர்த்து ஒரு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துக்கு போனால் இந்த அரசாங்கத்தை நம்பி எப்படி பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுப்பாங்க? அரசியல் தெளிவா திருப்பி சொல்றேன். அண்ணா நகர் 10 வயது சிறுமி பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. இது நாங்கெல்லாம் எடுத்துக்கல, இது எந்த கட்சிக்காரரும் எடுத்து நாங்கள்ல எந்த கட்சிக்காரும் இதை எடுத்துக்கல. பாதிக்கப்பட்டவர்கள் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார் அலட்சியப்படுத்திய காரணத்தினால வேறொரு அனைத்து மகளிர் காவலத்துக்கு மாற்றப்படுறாங்க. இந்த செய்தி பத்திரிகையில் வருது, ஏதோ உயர்நீதிமன்ற நீதிபதி கவனத்துக்கு வருது. உடனடியாக உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் தானாக முன் வந்து அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் அடிப்படையில் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறார். இந்த தீர்ப்பை எதிர்த்து ஏன் இது ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வான? அது மூத்த வழக்கை வச்சு மேல்முறையிடுறாங்க. அப்படி என்றால் குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க தான் இந்த அரசு முயற்சிக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது யார் இந்த பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கின பெண்கள் முன்னிருந்து புகார் கொடுப்பாங்க? புகார் அளித்த மாணவியை கொச்சைப்படுத்துவதற்காக அந்த எஃப்ஐஆர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேசிய மகளிர் ஆணையம் தானா முன் இந்த வழக்கெடுத்து விசாரிக்குது.
ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. இந்த ஆட்சியில் நிர்வாக சீர்கேடு படுபாதாரத்துக்கு போயிடுது. யாருக்குமே பாதுகாப்பில்லை. அதான் இப்போ வரும்போது கூட சொன்னாங்க, திண்டுக்கல்ல ஒரு பெண்மணியை குத்தி கொண்டுட்டான்னு சொல்கிறாங்க. சோளக்காட்டில் கிடக்குதான் சொல்கிறாங்க. நாள்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே கிடையாது. சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சிருக்கும். குறிப்பிட்ட நபர் வந்து திமுக சேர்ந்தவரே இல்ல. தினந்தோறும் அமைச்சர் வந்து பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பாதிக்கிறாங்க. எல்லாருமே வந்து திமுக நபர் ஆயிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது திமுக பொறுப்பாளராக இருக்கின்ற காரணத்தினால்தான் தங்கு தடை இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சென்று வந்ததாக தகவல். அதான் அதில் எல்லாம் இருக்குது. யார் எந்தெந்த நோட்டீஸ் இருக்குதெல்லாம் கூட முரசிலே பேர் உண்டு. கேட்டால் ஞானசேகரன் வெற்றன்னு சொல்லுவாங்க. பூரா பொய்யா பேசுகிறாங்க. உண்மை பேசினா தானே ஆகும். நீதிமன்றம் அளித்த தீர்ப்பையும் ஒரு மதிக்க மாட்டேங்கிறாங்களே. ஆனால் நோட்டீஸ் இருக்குது, ஒன்று மட்டும் இல்லை. இன்னும் இங்கே பாருங்க தம்பி, இது அப்படி அடுத்த பேஜ் பார்த்தீங்களா, இதில் பேர் இருக்குது. நீட்ட நீட்ட இப்படி இப்படி இப்படி